திங்களணி சடைப் பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் நெடியோனாதி சகடருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. வெகுளியால் விளைந்த விபரீதங்களும் விநாயகருக்கு விசித்திர பூஜையும். அழகுமிக்க அவந்தி நகரத்திலே சுலபன் என்ற அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் தன் மனைவி சுபத்திரையோடு இன்பமாக இல்லற நடத்தி நீதி நெறி பிறடாது ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் அரசனிடம் யாசகம் வாங்குவதற்காக மதுசூதனன் என்ற அந்தணன் ஒருவன் வந்தான். அவன் தோற்றம் வறுமையால் வாடி மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. ஆடையை துவைத்தொடுத்த கூட உடம்பில் பலமில்லாமல் கிழிந்த ஆடையோடும் கையில் தடி ஊன்றி தட்டு தடுமாறி நடந்து பிச்சை எடுக்கும் கோலத்தோடும் காணப்பட்டான். ஆனால் உடம்பங்கம் தூய வெண்ணீறு பூசி சிவபெருமானின் திருவடியில் சிறந்த பக்தியுடைய சிவப்பழமாக விளங்கினான். மதுசூதனன் என்ற அந்த பிராமணன் கை நீட்டி யாசகம் கேட்டதும் வரையாத அள்ளி கொடுக்கும் வள்ளலான சுலபவேந்தன் விதிவசத்தால் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அதை அவ்வேதியன் பார்த்ததும் அவனும் விதிவசத்தால் குமுறி கண்களில் அனற்பொறி பறக்கும்படியாக கோபமடைந்து, ஏ ராஜனே, என் தோற்றத்தை மட்டும் எண்ணி நீ அப்படி ஏளனமாக சிரித்தாய். அறிவுடையோருக்கு இது அழகல்ல. கிழமை போன்ற உன் செல்வச் செருக்கால் அல்லவா என்னை பார்த்து நீ ஏளனமாக சிரித்தாய். உன் சிரிப்பு என் உள்ளத்தை மட்டும் சுட்டதோடு நிற்கவில்லை, அது உன் குலத்தையே சுட்டுவிட்டது. பசுவின் பின்பாகத்தை முகர்ந்துவிட்டு பல்லை காட்டி இழிக்கும் காளை மாட்டைப் போல நீ பல்லை காட்டி சிரித்தாய். ஆகவே நீ ஏரில் மாட்டு மெரிதாக பிறந்து புல்லை தின்று திரிவாயாக என்று சாபமிட்டான். தன் கணவனுக்கு ஏற்பட்ட சாபத்தை கேட்டு சுபத்திரை அளவில்லாத துயரம் கொண்டு அத்துயரின் படிப்பாக வேதியனை ஆத்திரத்தோடு நோக்கி, ஏ பிராமணா, உன் உடம்பு முழுவதும் அழகாக திருநீறு பூசியிருந்தும் உன் மனதில் இரக்கம் என்பதை எள்ளளவும் கூட இல்லையே. யாரேனும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்துவிட்டால் அறிவாளிகள் அதை பொறுப்பார்களே தவிர கோபிக்கவோ சபிக்கவோ மாட்டார்கள். ஆனால் நீயோ உன் உலகத்தை ஆளும் அரசன் ஒன்று கூட சிந்தித்து பாராமல் பக்தி இல்லாத கழுதையைப் போல சபித்து குட்டாய். அதனால் நீ கழுதையாகி செலவை தொழிலாளர்களின் கையில் சிக்கி முதுகு வலிக்க அழுக்கு மூட்டைகளை சுமந்து அவதிப்படுவாயாக என்று பற்க பதிலுக்கு சாபமிட்டாள். அதை அந்தணன் கேட்டு மனங்குழம்பி, பெண்ணே, குற்றம் சிறந்தவர்கள் நீங்கள் இருக்க அதை போக்கிக் கொள்ள கூட நினைக்காமல் நீச ஸ்திரீயைப் போல உனக்கு மாறு சாபமிட்டாய். அதனால் நீயும் சண்டாள பெண்ணாகி புலைச்சேரியில் திரிந்து இன்னதைத்தான் உண்பது என்று எதுவும் இல்லாமல் அவதிப்படுவாயாக என்று எதிர்ச்சாபமிட்டான். ஆத்திரத்தினால் அவ்வாறு சாபங்கள் மூண்டு விட்டன. எல்லா தீவினைகளும் சுற்றி படர்வதை கொழுவம்பாக விளங்குவது போல கோபம் அல்லவா? கோபம் கொண்டவனுக்கு தொல்லைகளும் வறுமையும் வந்து சேர்வது பழக்கம் அல்லவா? காலவசத்தினால் அம்மூவரும் சாபத்திற்கு ஆளாக நேர்ந்ததனால் அதன் பலாபலன்களை அப்போதே அனுபவிக்க தொடங்கினார்கள். சுலப மகாராஜன் எருதுவாக மாறி அந்நகரத்தில் ஒரு உழவரிடம் அகப்பட்டு ஏரில் பூட்டப்பட்டு அவதிப்படலானான். வேதியன் மதுசூதனோ சலவை தொழிலாளி ஒருவரிடம் சிக்கி மூட்டை சுமந்து திரியலானான். ராஜபத்திரி சுபத்திரை சண்டாள பெண்ணாக மாறி அந்நகரத்தின் எல்லையில் இருக்கும் புலைச்சேரியை அடைந்து வறுமையினால் வாடி வதங்கினாள். இவ்வாறு பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் எருதானது உழவனுடைய ஏரில் பூட்டப்பட்டு அவனது கொல்லப்புரண்டத்தை உழுது கொண்டிருந்தது. கழுதையானது தன் முதுகெலும்பு வலிக்க அழுக்கு துணி மூட்டையை சுமந்து கொண்டு வண்ணான் துறையில் போட்டுவிட்டு புல்லை வேய்ந்து கொண்டிருந்தது. சண்டாள பெண்ணான சுபத்திரையும் குளிர்காய்வதற்காக மரப்பட்டைகளையும் புட்களையும் அறுத்து கொண்டிருந்தாள். இவ்வாறு சந்தர்ப்ப வசத்தினால் அம்மூவரும் ஓரிடத்தில் வந்து சேர்ந்தார். ஒரு மேகமானது ஆகாயத்தில் இருளை விரித்து மின்னலை வீசி வானவில்லை வளைத்து இடித்து அம்பு மாறி போல் பெரும் மழை வச்சிருந்தது. அதனால் உழவன் தன் நேரில் பூட்டியிருந்த எருதை அவிழ்த்து விட்டான். அந்த எருது மழைக்கு பாய்ந்து ஓடி அருகிலிருந்த கணேச பெருமானின் கோயிலில் புகுந்து மழைக்கு ஒதுங்கியது.
புலச்சியும் தான் சேகரித்த புட்களை கட்டி எடுத்துக்கொண்டு மழைக்காக அதே கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒண்டினாள். மழையும் காற்றும் விடாமல் அடித்தது. பொழுது குளிரிலே கரைந்து இரவு நேரமும் சமீபத்தது. கோயிலில் இருந்த கழுதைக்கும் எருதைக்கும் பசி வைத்த கிள்ளவே அவ்விரண்டு மெல்ல மெல்ல சென்று புலச்சி சுமந்து கொண்டிருக்கும் புட்கட்டிலிருந்து புட்களை பிடுங்கி கடித்து தின்ன ஆரம்பித்தன. அதை பார்த்ததும் புலச்சி தன் புட்கட்டை ஒரு புறம் அப்பால் போட்டுவிட்டு ஆத்திரத்தோடு ஒரு தடியை எடுத்து அடி அடி என்று அடித்தாள். அதனால் கழுதை கால் கால் என்று பெருக்கூச்சலிட்டு தனது கால்களால் அருகில் உள்ள எருதை எட்டி உதைத்தது. பதிலுக்கு எருது தன் கொம்பினால் அக்கழுதையை முட்டியது. இவ்வாறு 3 ஒரே சமயத்தில் ஒன்றுக்கொன்று உதைத்து கொண்டும் அலறிக்கொண்டும் ஒரே கலைபுரமாக ஆகிவிட்டன. அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியானதால் அக்கோயிலில் உள்ள கணேச பெருமானுக்கு சந்தியாசகால பூஜையை நிறைவேற்றி அவரது மந்திரத்தை முனிவர்கள் பலர் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பிள்ளையார் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஏற்பட்ட பேரொலியை கேட்டு அவர்கள் தடி சகிதம் வெளியே ஓடி வந்து மாட்டையும் கழுதையும் புலச்சியையும் அடித்து விரட்டினார்கள். ஆனால் வெளியே வீசிய ஊதல் காற்றினால் இடிமின்னலோடு கூடிய பேய் மழையினாலும் அம்மூவரும் வெளியே செல்ல பாய்ந்து அந்த ஆலயத்தின் பிரகாரத்திலேயே பல தடவைகள் சுற்றி சுற்றி ஓடினார்கள். அப்படி ஓடும்போது மிருகங்களின் வாயில் வென்று கொண்டிருக்கிற புல்லும் புலச்சியின் கையில் வைத்திருந்த புல்லும் பிள்ளையாரின் சந்ததிக்கு முன்னால் விழுந்தன. அவைகளின் 3 புட்கள் மட்டும் காற்று வாக்கிலேயே எழும்பி விநாயகப் பெருமானுடைய திருமேனியில் போய் விழுந்து அவரிடமே சார்ந்திருந்தன. புலச்சியின் கையிலிருந்து விழுந்த புல்லானது விநாயகரின் திருமுடியின் மீதும் எருதின் வாயிலிருந்து விழுந்த புல் அவரது தும்பிக்கையின் மீதும் கழுதபாயிலிருந்து விழுந்த புல் அவரது திருவடியின் மீதும் வந்து சார்ந்திருந்தன. அதனால் அந்த ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது என்று முனிவர்கள் எல்லாம் கருதி ஸ்நானம் செய்து வந்து ஆலயம் முழுவதும் சுத்தம் செய்து கும்பம் முதலானவை வைத்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து தூபதீப நைவேத்தியங்களை காட்டி பூஜித்தார்கள். அவர்களால் அடித்து துரத்தப்பட்ட எருது கழுதை புலச்சி ஆகிய மூவரும் அடிபட்டு அளவற்ற துன்பத்தாலும் காற்று மழையில் அசையக்கூட முடியாமல் உயிர் துறந்து விட்டனர். அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினமாகியால் அம்மூவரிடமிருந்து காற்று வாக்கி தம் மீது வந்து விழுந்த புட்களை தமக்கு அர்ச்சனை செய்ததாகவும் அடிதாங்க மாட்டாமல் அம்மூவரும் ஆலயத்தை சுற்றி வந்தது தம்மை வலம் வந்ததாகவும் முனிவர்கள் தீட்டு நேர்ந்ததென கருதி செய்த அபிஷேகம் முதலிய அம்மூவராலுமே நிகழ்ந்த ஆராதனையாகவும் பாவித்து விநாயகப் பெருமான் அகமகிழ்ந்து கருணை கொண்டார். அவர்களை தம்முடைய உலகத்துக்கு அழைத்து வருமாறு தேவகணங்களை அனுப்பி வைத்தார். உடனே தேவகணங்கள் ஒரு தெய்வ விமானத்தை கொண்டு வந்து அந்த மூவருக்கும் தேவருவம் தந்து அதிலேறி அமரச் செய்து ரம்பை முதலான அப்சரசுகளின் ஆடல் பாடல்களோடு அழைத்து செல்ல முனைந்தார்கள். அந்த அதிசயத்தை கண்ணுற்றதும் அங்கிருந்த தபஞானிகள் அனைவரும் மிகவும் வியப்படைந்து விமானத்தை கொண்டு வந்த தேவகணங்கள் கும்பிட்டு துதைத்து, கணநாதர்களே, பிறவியில் ஈனர்களான மூவரும் எதை முன்னிட்டு இந்த தெய்வீக விமானத்தில் ஏறி அமரும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்று கேட்டார்கள். தவசீலர்களே, இவர்கள் விநாயகப் பெருமானின் அருகினாலே பூஜை செய்த மகிமையினாலே தங்கள் நீச உடல்களை நீத்துவிட்டு தெய்வ வடிவம் கொண்டு இந்த விமானத்தில் ஏறும் பாக்கியம் பெற்றார்கள் என்று தேவகணங்கள் கூறினார்கள். கணநாதர்களே, இழிந்த பிறவியில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த லோகத்தை அடையத்தக்க புண்ணியத்தை ஓர் அருகம்புல் கொடுத்தது என்றால் அந்த அருகனை கொண்டு ஐங்கரனை அர்ச்சனை செய்யும் மேன்மையை சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். தேவகணங்கள் அதை கூறலானார்கள். திங்களனி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திடம் உண்டென்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின்மய மாதர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.